ஆகஸ்ட் 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஏமாற்றத்தை சமாளித்தல். இன்றைய வேதாகம பகுதி 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3 மற்றும் 6 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். வசனம் 6. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இப்பொழுதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளைகளையும் கொடுத்தான். குறிப்பு வசனம்: கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து. 1 நாளாகமம் 28:2. தங்களின் வாழ்நாள் சுற்றுப்பயணத்திற்கு பணம் திரட்டிய அமெரிக்காவில் உள்ள ஒக்லஹோமா உயர்நிலைப் பள்ளியில் படித்த முதியவர்கள் குழு விமான நிலையத்திற்கு வந்த பிறகுதான் அவர்களில் பலர் ஒரு போலி நிறுவனத்திடமிருந்து டிக்கெட்டுகளை வாங்கியுள்ளனர் என்பதை அறிந்து கொண்டனர். இது மனதிற்கு வேதனை அளிக்கிறது என்று ஒரு பள்ளி நிர்வாகி கூறினார். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் திட்டங்களை மாற்ற வேண்டியிருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவர்கள் சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ள தீர்மானித்தனர். டிக்கெட்டுகளை அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கியவர்களால் அருகிலுள்ள சுற்றுலா ஸ்தலங்களில் 2 நாட்கள் அவர்கள் மகிழ்ந்திருந்தனர். தோல்வியுற்ற அல்லது மாற்றப்பட்ட திட்டங்களை கையாள்வது சற்று ஏமாற்றமாகவும் இருதயத்தை உடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். குறிப்பாக நேரத்தையோ பணத்தையோ அல்லது உணர்ச்சியையோ திட்டமிடுதலில் முதலீடு செய்தவர்களுக்கு இது அதிக வேதனை அளிக்கக்கூடியது. தாவீது ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தன் மனதிலே நினைக்கிறான். ஆனால் தேவன் அவரிடம், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன் என்று சொல்கிறார். தாவீது விரக்தியடையவில்லை.
இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அவரை தேர்வு செய்ததற்காய் தேவனை துதிக்கிறார். மேலும் ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது சாலமோனுக்கு திட்டங்களை கொடுத்தார். தாவீது சாலமோனை பார்த்து, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருப்பார் என்று ஊக்கப்படுத்துகிறார். நம்முடைய திட்டங்கள் தோல்வியுறும் போது அது எந்த பிரச்சனையாயிருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவோம். நம்முடைய கவலைகளை கிருபையோடு கையாள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் தீட்டிய திட்டம் எப்போது தோல்வியடைந்திருக்கிறது? உங்கள் ஏமாற்றத்தை சமாளிக்க எது உங்களுக்கு உதவியது? அன்பான தேவனே, உமது வாக்குறுதிகளும் திட்டங்களும் ஒருபோதும் தோல்வியடையாது என்பதற்காய் உமக்கு நன்றி. என்னுடைய திட்டங்கள் தோல்வியுறும் போது எனக்கு உதவி செய்யும். ஆமென்.